என் அன்பு குழந்தையே, உன் வீட்டில் விளக்கேற்றி விட்டாய் அல்லவா? இதோ இந்த தீப ஒளியின் சாட்சியாக நீ என்னிடம் கேட்ட பிரார்த்தனையை நான் நிச்சயமாக நிறைவேற்றித் தருகின்றேன். இதோ இன்று உன்னுடைய மனம் விரும்பிய பரிசை உனக்காக கொண்டு வந்துள்ளேன். சந்தோஷமாகவே பெற்றுக்கொள் கண்மணி. உன் சகல கோரிக்கைகளும் நிச்சயம் நிறைவேறும். நீ எதிர்பார்த்ததெல்லாம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை நீ நினைத்தது போன்றே சிறப்பாகவே அமையும். கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய வாழ்க்கை நீ நினைத்தபடி மாறுவதை நீயே கவனித்து சந்தோஷிப்பாய். நீ இதுவரை இருந்ததை விட பல மடங்கு மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய். நான் கூறுகிறேன் அல்லவா, ஒரு நாள் உனக்கு உரிய நாளாக வரும் என்று. இதோ அந்த நாள் இந்த நாளாகவே அமையட்டும். இந்த நாளோடு எல்லாவற்றையும் மறந்துவிட்டு நாளை முதல் சந்தோஷமாகவே இருப்பாய். நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் மாறுதல்கள் நடைபெறும். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரவில்லை என்றால் பல விஷயங்கள் கடைசி வரை உனக்கு தெரியாமலேயே போய்விடும். நீ போதுமான அளவு கஷ்டங்களை அனுபவித்து போதுமான அளவு அனுபவங்களையும் பெற்று கொண்டாய். யார் எப்படி, யாருடைய முகத்திரை எப்படி இருக்கும் என்பதையும் நீ புரிந்து கொண்டாய். எது வந்த போதும் மன தைரியத்தை மட்டும் விட்டு விடாதே. என்னை நினைத்து என்னுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு. உன்னுடைய மனதில் இருக்கும் கவலைகளையெல்லாம் தூக்கி எறிந்துவிடு. நடந்து முடிந்ததை மறந்துவிடு. நடக்கப் போவதை மட்டும் பார். பல துயரங்கள் உன்னை துரத்தியது. நீ வாழவே கூடாது என்ற அர்த்தத்தில். எதை பற்றியும் கவலைப்படாதே. நலமுடன் வாழ்வதை கெடுக்க நினைத்தவர்கள் மத்தியில் எதிர்த்து நின்று தைரியமாக செயல்படு. பயந்து ஒளியாதே. எதற்காகவும் கலங்காதே. எப்பொழுதும் அழாதே. தைரியமாக இரு. உன்னை தூற்றி பேசியவர்கள் வியக்கும் வண்ணம் உன்னுடைய நிலை மாறும். இந்த அப்பா உயர்த்தி காட்டுவேன். இதோ இந்த நாளில் உனக்கு பரிசாக உன்னுடைய மனதில் இருப்பதை நடத்தி தருகின்றேன். உன்னுடைய மனம் குளிரும் ஒரு நல்ல செய்தியோடே மீண்டும் வருவேன். யாரும் உன்னை கவனிக்கவில்லை என்று வருந்தாதே. உன்னுடைய நலன் ஒன்றையே விரும்பும் உன்னுடைய அப்பா தப்பாமல் உன்னை கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். இந்த பிரபஞ்சத்தின் பேராற்றல் பெரும் சக்தி உனக்கு துணையாக இருக்கின்றது. தைரியமாக செயல்படு. உனக்கு துணையாக நான் என்றுமே இருப்பேன். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் என அனைத்தையும் என் பாதங்களில் சேர்த்துவிட்டு எப்பொழுது பலிக்கும் அப்பா என்று என்னுடைய முகத்தையே பார்த்து கொண்டிருக்கும் என் பிள்ளையிடம் பேசவே இன்று நான் வந்துள்ளேன். ஒரு விஷயத்தை நன்கு மனதில் நிறுத்திக்கொள். உன்னுடைய ஆராதனைகளை பலனற்று போகும்படி நான் விடமாட்டேன். உன்னுடைய ஆசைகளை நிராசையாக விடமாட்டேன். உன்னுடைய வேண்டுதல்களை வீணடிக்க மாட்டேன். உன்னுடைய விரதங்களுக்கு பலன்கள் இல்லாமல் போகாது. உற்சாகமின்மை, மனச்சோர்வு போன்றவற்றில் நான் இருக்க மாட்டேன். உண்மையான பக்தர்களின் மனதில் மட்டுமே உன்னுடைய அப்பா நான் வசிப்பேன். உன்னுடைய காரியங்களை உனக்கு முன் நான் செய்து முடிப்பேன். இது வெறும் வார்த்தைகள் அல்ல என் கண்மணி. இது என்னுடைய சத்திய வாக்கு. என்னுடைய நாமத்தை இடைவிடாது ஜபித்துக் கொண்டும் எல்லா விதமான சங்கடங்களையும் நேரடியாக சந்தித்தால் எந்த விதமான ஆபத்துகளும் பறந்தோடிவிடும். எனது நாமம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. எப்பொழுது சங்கடம் வருகின்றதோ அப்போது என்னை அழை. தேவையான புத்தியையும் சக்தியையும் நான் உனக்கு கொடுத்து சங்கடங்களிலிருந்து நான் உன்னை காப்பேன். என் மீது உறுதியான நம்பிக்கை வைத்தாலே போதும். எல்லாம் தானாகவே நடக்கும். எல்லா விளைவுகளுக்கும் ஓர் காரணம் இருக்கும். அந்த காரணம் நன்மைக்கே என்று உறுதியாக நம்பு. நான் சத்திய தேவன். முழுமையான பக்தியோடு நீ உன்னுடைய கரம் குவித்தால் ஓடி வருவேன். விதியை மாற்றியமைக்கும் கலியுக பிரம்மாவும் நான் தான். உன்னுடைய வாழ்வின் கடைசி நொடி வரை நான் உன்னுடன் வருவேன்.
உன்னுடைய பிரச்சனைகளின் கடைசி நொடியில் கூட ஓர் அற்புதத்தை நிகழ்த்துவேன். உனக்கு தீங்கு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். எல்லாம் முடிந்து போயிற்று, காலங்கள் கடந்து போயிற்று என்று சோர்ந்து விடாதே. எந்த நிமிடத்திலும் எந்த நொடியிலும் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி என் பிள்ளையின் முகத்தில் மகிழ்ச்சியை நான் பார்க்க முடியும். ஆம் கண்மணியே, உன்னுடைய வாழ்க்கையில் ஓர் அற்புதம் நிகழப் போகின்றது. நீ எதிர்பாராத தருணத்தில் நீ எதிர்பார்த்த அற்புதம் சர்வ சாதாரணமாக நிகழப் போகின்றது. நீ இழந்து விட்டதாய் நினைக்கும் அனைத்தும் புத்துயிர் பெற்று உன்னுடைய கரங்களில் நிறைக்கும். நீ முடிந்து விட்டதாய் நினைப்பது புதிதாய் துளிர்க்கும். இன்னும் எதுவும் நிறைவு பெறவில்லை, எல்லாம் சுபமாக நிறைவு பெறும். சங்கடங்களை தவிர்த்துவிட்டு சந்தோஷமாக இரு. என் அன்பு குழந்தையே, நான் தேடி எடுத்த பொக்கிஷமான உனக்கு நீ வேண்டியதை அள்ளித்தரவே நான் இன்று உனக்காக வந்திருக்கின்றேன். இப்பொழுது நீ என்னை நம்பி நான் கூறும் வார்த்தைகளை முழுமையாக கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கு. இந்த நாளில் உனக்கான விஷயங்கள் அனைத்தையும் சுபமாக முடித்து கொடுத்து உன்னுடைய ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தந்து வெற்றி மகுடத்தை உன் தலையில் நான் சூட்டுவேன். இதுவரை நீ பட்ட துன்பங்கள், கஷ்டங்கள், துயரங்கள் என அனைத்தும் போதும். இனி உன்னுடைய வாழ்க்கை அனைத்திலும் சந்தோஷ தருணங்களாகவே இருக்கும். கவலைப்படாதே. என்னுடைய இந்த சுபவாக்கு ஒரு நாளும் பொய்யாய் போக நான் விடமாட்டேன். என்னை நம்பி வந்தவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். என்னை நம்பி வந்தவர்களை நான் ஒருபோதும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். அவர்களை வீழ விடவும் மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு புரிய வைத்து அழகான விடியலை உன்னுடைய கையில் சேர்த்து உன்னுடைய வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றுவதற்கே உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். உன்னை நல்ல பாதையில் அழைத்துச் சென்று எதிர்பாராத சந்தோஷத்தையும் எதிர்பாராத அற்புதத்தையும் நான் நிச்சயமாக உனக்கு தருவேன். மற்றவர்கள் உன்னை மதிக்கவில்லை என்றாலும் அலட்சியப்படுத்துகிறார்கள் என்றாலும் நீ அதற்காக ஒருபோதும் கவலைப்படாதே. உன்னுடைய மதிப்பு அவர்களுக்கு தெரியவில்லை என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள். பளபளப்பான கல் ஒன்று ஒருவர் கண்ணிற்கு கல்லாகவும் ஒருவர் கண்ணிற்கு வைரமாகவும் தெரிகின்றது என்றால் இதில் யார் மீது குற்றம் என்பதை நீயே புரிந்து கொள். அந்த பளபளப்பான பொருள் உண்மையிலேயே வைரம்தான். ஆனால் அதன் மதிப்பு தெரியாமல் கூழாங்கற்களாக நினைப்பவர்கள் தானே துர்பாக்கியசாலிகள். அதுபோலத்தான் இப்பொழுது உன்னுடைய அருமை தெரியாமல் உன்னை பற்றி பலர் இழிவாக பேசிக் கொண்டிருக்கின்றனர். அவர்களை நினைத்து நீ வருத்தப்படாதே. உனக்கான இடம் இது கிடையாது. நான் நிச்சயமாக உன்னை உன்னுடைய வாழ்க்கையில் உயர்த்தப் போகின்றேன். இப்போதைய உன்னுடைய சூழ்நிலை நிச்சயமாக மாறும். நீ பட்ட கஷ்டங்களுக்காக உன்னுடைய வாழ்க்கையில் பல மடங்கான இன்பங்களாக நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். இனி என்ன நடக்குமோ, என்னுடைய வாழ்க்கையில் இதன் பிறகு எப்படி இருக்குமோ என்று நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நாளைய விடியலை உனதாக்கி உனக்கேற்ற நல்ல விடியலாக மாற்றி உனக்கு நான் நிச்சயமாக கொடுப்பேன். உனக்கு துணையாக எப்பொழுதும் நான் இருப்பதை நீ உணர்ந்து எனக்கு நன்றி சொல்லும் தருணம் வந்து விட்டது. உனக்கான விடியல் காத்து கொண்டிருக்கின்றது. நாளைய விடியல் உனக்காகவே விடியும். கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு, நம்பிக்கையோடு இரு.